பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகுவோம். வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம், அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம் இந்நாளிலே ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களை, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும் திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media. And in a special way, for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankani, who are watching the same. தூய மறைநிலை தகுதியுடன் கொண்டாட நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டோடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் கெஞ்சி கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆற்றல் மிக்க ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து அடியார்களாகிய எங்களில் அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் உங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தேர்ந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆயத்த மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். 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 மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ராயேலை சிதறடித்தவரை அதை கூட்டி சேர்ப்பார்.
காப்பது போல் அதை காப்பா. ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார். அவனினும் வலியவன் கையில் நின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். Alleluia, 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 alleluia. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளின் பக்தர்களே, ஒரு கணவருக்கு தன் மனைவியின் காது கேட்கும் திறன் குறித்து சந்தேகம் வந்தது. சமீப காலமாக ஒரு கேள்வியை 2-3 தடவை சொன்னால்தான் அவர் பதிலிருத்தார். நிச்சயம் அவர் காது மந்தமாகி வருகிறது என்பதில் சந்தேகமில்லை என்று கணவர் உணர்ந்தார். இருப்பினும் அதனுடைய வீரியத்தை அறிந்து கொள்ள அவர் விரும்பி ஒரு பரிசோதனை செய்து பார்க்க விரும்பினார். ஒரு நாள் மனைவி சமையல் கட்டில் சமைத்து கொண்டிருந்த பொழுது ஒரு 50 அடி தூரத்தில் நின்று கொண்டு இன்னைக்கு நைட்டு என்ன சமையல்னு கேட்டார். பதில் இல்லை. இப்பொழுது 30 அடி தூரத்தில் வந்து கேட்டார். அதே கேள்வி, இன்று என்னைக்கு என்ன சமையல்? பதில் இல்லை. குறிப்பெடுத்து கொண்டார். மீண்டுமாக 10 அடி தூரம் வந்து நின்று அதே கேள்வி கேட்கப்பட்டது. எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார். தன் மனைவிக்கு நிச்சயமாக பிரச்சனை, காது கேட்கும் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி. இறுதியாக அவர் தற்பொழுது மனைவியினுடைய பின்புறம் வந்து நின்று அதே கேள்வி கேட்டார். இன்னைக்கு இரவு என்ன சமையல்? மனைவி சற்று கோபத்தோடு அவரை திரும்பி பார்த்து, எத்தனை தடவை சொல்வது? இட்லியும் புதினா சட்னியும் என்று எத்தனை தடவையாக சொல்வது? உன் காதில் என்ன கேடு என்று சொல்லி முடித்தாள். இன்றைய வாசகம் நமக்கு விடுக்கக்கூடிய சவால் என்ன என்றால், கிறிஸ்தவர்களின் கேட்கும் திறன் குறித்து ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது. இங்கே உள்ளவங்களாம் சொல்லுவீங்க, எப்படி தானே எனக்கு நல்லா காது கேட்குது ஃபாதர், ஒரு சின்ன குண்டூசியை போட்டால் கூட எனக்கு நல்லா கேட்கும் ஃபாதர், இன்னும் நமக்கு அடுத்தவர்கள் பேசுகின்றது இன்னும் நல்லாவே கேட்கும், அப்படி தானே? ஆனால் உண்மையிலேயே காதுகள் கேட்கின்றதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. உங்களுக்கு காதுகளை நன்றாக கேட்குமா என்ற கேள்வியை தான் இன்று நற்செய்தி நமக்கு முன்பாக வைக்கிறது. நம் 2 காதுகளிலும் குறை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், இத்தனை ஆண்டுகள் நாம் பிறந்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனை முறை நாம் நற்செய்தியை கேட்டிருக்கின்றோம், எத்தனை முறை வாசகங்கள் நம்முடைய உள்ளுக்குள்ளாக நாம் செலுத்தி இருக்கின்றோம். ஆனால் ஏன் மாறுபாடு இல்லை? ஏன் எந்த மாற்றமும் இல்லை? ஏன் நாம் உள்வாங்குவதில்லை? அதை உள் தங்க விடுவதில்லை? இது இன்று நாம் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் அந்த மந்தத்தன்மை? நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சமாவது மாற்றம் இருக்கணும் இல்லையா? உருவாகுதல் இருக்க வேண்டும் இல்லையா? ஆண்டவர் அதற்காகத்தானே இறைவார்த்தையை போதித்தார். மார்க்கு நற்செய்தி 1 அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அவருடைய வார்த்தையில் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை தான், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். கொஞ்சமாவது மாற்றம் இருக்கணும் இல்லையா? மாற்றம் இருந்தது என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இல்லை என்றால் நம்முடைய கேட்கும் திறனிலே எங்கே குறை இருக்கிறது என்பதுதான் ப்ராப்ளம். நம்ம கேட்குது அப்படின்னு சொன்னாக்கா காதை மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, கேட்பதற்கு நம்முடைய புலன்கள் எல்லாமே ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். உடல், உள்ளம், ஆன்மா, அதோடு சேர்ந்து காதும் ஒர்க் பண்ணணும். காது மட்டும் கேட்கிறதால் பத்தாது, எல்லாம் ஒருங்குமனப்பட்டு செயல்பட்டது என்றால் தான் அங்கே செவிமடுத்தல் நிகழ்கிறது. இல்லைன்னா கேட்போம், நம்ம மைக்கில் ஏதாவது வாசிப்பாங்க, அறிவிப்புகள் நடைபெறும், அது கேட்போம். ஆனால் அதற்கு கேட்பதற்கும் செவிமடுத்தலுக்கும் வித்தியாசம் உண்டு. இன்னும் குறிப்பாக ஆற்றுப்படுத்துதலை செவிமடுத்தல் என்பது மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. அந்த செவிமடுத்தல் இறைவார்த்தையை நாம் உள்வாங்குவதற்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அங்கேதான் உண்மையிலேயே செவிமடுத்தல் நிகழ்கிறது. மனம் பரதேசம் போன பின்பு காதுகள் 2 திறந்திருக்க பயன் இல்லை, அப்படித்தானே? நம்முடைய உடல் இங்கே இருக்கிறது, மனசு எங்கே பறக்குது? ரெக்க கட்டி பறக்கும். ஒருவேளை வீட்டிலே நினைப்பு இருக்கலாம். அப்படியெல்லாம் நம்முடைய மனசும் 5 புலன்களும் எங்கெங்கோ படந்ததென்றால் இறைவார்த்தை உள்வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. இறைவார்த்தை வருகிறது, மிகுந்த ஆற்றலோடு வருகிறது.
மிகுந்த வல்லமையோடு வருகிறது, நம்மை நோக்கி தினம் தினம் வருகிறது இல்லையா? மாதா டிவியில் பார்க்குறீங்க, ஜெயா பிளஸில் பார்க்குறீங்க, ஏதோ உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், வலிமையோடு வருகிறது. நல்லா நினச்சிங்க, இறை வார்த்தையில சொத்தையும் கிடையாது, சோடையும் கிடையாது. எங்கே தான் பிரச்சனை? உள்வாங்குகின்ற அந்த நிலத்திலே தான் பிரச்சனை, இங்கே தான் பிரச்சனை. இறை வார்த்தையை பொறுத்த வரைக்கும் சோடையே கிடையாது. அதை தான் இசையா செறிவாக்கினர் ஏட்டுச்சுருள் சொல்லுகிறது. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி அது பூமியை நினைத்து விளைச்சலை தரும், அது எதை செய்ய வந்ததோ அதை செய்யாமல் திரும்பாது என்று சொல்லுகிறது. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா இறைவார்த்தையில் பிரச்சனை இருக்குன்னு? இறைவார்த்தையில் பிரச்சனையே கிடையாது. எப்பொழுதும் எங்கும் சரி, அதை உள்வாங்குகின்ற நம்முடைய மனங்கள், நம்முடைய நிலங்கள் தான் வேறுபடுகின்றன. அப்போ அங்கே தான் நாம் தான் டெஸ்ட் பண்ணணும். அந்த கணவன் நினைத்து உண்டான் இல்லையா, மனைவிக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி, பிரச்சனை அவன்கிட்ட தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இறைவார்த்தையில் பிரச்சனை கிடையாது. அதனை தான் நாம் பார்க்கிறோம். எபிரேயர் திரும்ப 4வது அதிகாரத்தில் படிக்கிறோம், இறைவார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கம் கருக்கு வாய்ந்து வாளினும் கூர்மையானது என்று சொல்லப்பட்டுள்ளது. இறைவார்த்தையில் பிரச்சனையே இல்லை, பிரச்சனை நம்மிடம்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு இறைவார்த்தையை தான் 4 விதமான நிலங்களை கொண்டு, 4 விதமான மனிதர்களை கொண்டு, 4 விதமான அவருடைய மனநிலையை கொண்டு ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே விளக்குவதை நாம் பார்க்கிறோம். முன்னதாக பார்க்கலாம். 1, வழியோரம் விழுந்த விதைகள். இந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் யார்? வயலில் நாம் வரப்பில் நாம் பார்க்குறோம் இல்லையா, வரப்பு தான், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வரப்பில் நடந்தீங்கன்னா அந்த வரப்பு என்ன ஆகுது? கடினப்பட்டு இருக்கும். பார்த்தீங்களா, ஒருவேளை 2 பக்கமும் புல் முளைச்சிருக்கும், ஆனால் நீங்கள் நடக்கக்கூடிய இந்த பகுதி கடினப்பட்டு இருக்கிறது. அங்கே போய் நீங்கள் விதைச்சிங்கன்னு சொன்னாக்க ஏதாவது நடைபெறுமா? எந்த விதமே நடைபெறாது. அங்கே அந்த நிலமானது தன்னுடைய எல்லா கதவுகளையும் மூடிவிட்டது என்று தான் அர்த்தம். எல்லா கதைகளையும் மூடிட்டு இருந்தது, வேலையே கிடையாது, விதையே உள்ளர போக முடியாது. அதில் நீங்கள் நடந்து கடினமாகி இருப்பதனால் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்களா? இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் தங்களுடைய எல்லா புலன்களையும் கடவுளுக்கு மூடிக்கொண்டவர்கள். அதற்காக நீங்கள் அருளை கேட்டு முயற்சி பண்ணீங்கன்னா ஆண்டவர் அதை திறந்து விடுவார். நீங்களும் திறந்து இறைவார்த்தையை அனுபவிக்கலாம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொன்னாக்கா, பொதுவாக பரிசேயர்கள், சதுசேயர்கள், மற்பறைகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நாசரேத்திலிருந்து நல்லது வரக்கூடுமா? ஏற்கனவே எல்லாம் மூடிட்டான். ஏன் இயேசு ஒதுக்கப்பட்டார்? ஏன் இயேசு வெறுக்கப்பட்டார்? ஏன் அவர் கல்வாரிக்கு அனுப்பப்பட்டார்? இந்த மனநிலை தான். அதனால் தான் சாடார், ஐயோ கேடு, பரிசேயர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, சதுசேயர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று ஆண்டவர் சாடியதுடைய நோக்கம், காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தங்களுடைய இதய கதவுகளை அவர்கள் மூடிக்கொண்டார்கள். இவர்கள் முதல் நிலையிலே வாழுகின்ற மனிதர்களாக நாம் பார்க்கிறோம். 2வது வகை, ஆழமில்லா பாறை பகுதியில் விழுந்த விதைகள். இவர்களை சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னாக்கா, உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர்கள், உணர்ச்சி வசக்கூடிய மனிதர்கள் என்று பார்க்கிறோம். பாலஸ்தீனத்திலே இத்தகைய நிலங்கள் அதிகமாக இருக்கின்றன. மேலே பார்த்தா மண் மாதிரி இருக்கும், ஆனால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கடினமாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல, திருச்சியிலேருந்து கொஞ்சம் வெளியில் கோயம்புத்தூருக்கு போகின்ற வழியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடாக தான் போகும், பஸ்ஸு பிருன்னு போயிட்டு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த நிலமெல்லாம் கற்கள், வெள்ளை கற்களாக இருக்கும். எதுவுமே பயிரிட முடியாது. மிஞ்சி போனால் அந்த காக்கா சோழன்னு போடுவான், அதுதான் போடுவான். அப்படிப்பட்டது நிலங்கள். மேலே மண்ணாகத்தான், கொஞ்சம் சுரண்டி பார்த்தோம் என்றால் பாறைகளாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, வெயிலை எதிர்கொள்ள திராணி இல்லாமல், ஈரம் இல்லாமல், சத்து இல்லாமல் அந்த இடத்திலே செடி இறந்து விடுகிறது என்பதுதான் உண்மை. சில மனிதர்கள் இப்படிப்பட்ட நிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இயேசுவின் வார்த்தைகளில் உள்ள நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் பார்த்து அவர்கள் காதல் கொள்வார்கள். நல்லா இருக்குங்க, நல்ல சாமியாட்டெல்லாம் சொல்லுவாங்க, ஃபாதர் நல்லா பிரசங்கம் வச்சிங்க ஃபாதர், அந்த கருத்து நல்லா இருந்துச்சு, அவ்வளவு தான், அதோடு முடிஞ்சிடுச்சு. அது இங்கே வேலை செய்வது இல்லை. காதல் கொள்வார்கள், ஆண்டவர் மேல் காதல் கொள்வார்கள், ஆனால் அது ஊடுருவவில்லை என்பது தான் அர்த்தம். இவர்களெல்லாம் காதலில் விழுவார்கள், ஆழம் இல்லாதவர்கள், மேம்போக்கான கிறிஸ்தவர்கள்னு வச்சிங்களேன். மேம்போக்கான கிறிஸ்தவர்கள், உணர்ச்சி வசப்பட்டவர்கள், உணர்ச்சியின் பிளம்புகள் என்று கூட நாம் சொல்லலாம். இது 2வது வகை மனிதர்கள். 3வது வகை மனிதர்கள் நாம் பார்க்கிறோம், முட்செடிகளிலேயே விழுந்த விதைகள். முட்செடிகளிலேயே விழுந்த விதைகள். இந்த மனிதர்கள் எதற்கு ஒப்பானவர்கள்? இத்தகைய மனநிலை நம்மிடம் இருக்கிறதான்னு பார்க்கலாம். கவனம் தொலைத்தவர்கள். இவர்கள் கவனம் தொலைத்தவர்கள். நற்செய்தியில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு
வார்த்தையை கேட்க ஆசை. ஆசை இல்லைன்னா சொல்ல முடியாது. வார்த்தையை கேட்க ஆசை, ஆனால் அதை செயல்படுத்த முடியாத வண்ணம் பல கவலைகளால் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். கவலை, இங்கே உட்கார்ந்து கூட நம்மளுக்கு கவலைட்டுருவோம். இங்கே தான் அமர்ந்திருக்கின்றோம், ஆண்டோடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும், அன்னையின் மடியிலே அமர்ந்திருக்கின்றோம். ஆனாலும் இங்கே ஏதோ ஒன்று கவலைகள் நமக்கு ஓடிக்கொண்டு, ஒன்றா இரண்டா பலதரப்பட்ட கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த கவலைகள் இதை இறை வார்த்தையை செயல்படுத்தாத வண்ணம் அவர்களை தடுக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவை ஆதாயமாக்க அனைத்தையும் இழக்க தயாராக இல்லாதவர்கள் இவர்கள், கவலைகளிலேயே களைப்புற்றவர்கள். இதற்கு உதாரணம் நாம் சொல்லணும்னு சொன்னாக்கா 2 பேர் வருவாங்க இல்லையா? மத்தேயு நற்செய்தி 19 அதிகாரத்தில் வாசிப்போம். இளைஞன் வந்து சொல்லுவான், ஆண்டவரே நான் உண்மை பின்பற்ற விரும்ப வேண்டும் என்று. அவர் சொல்லுவார், உன்னிடம் இல்லாதெல்லாம் விற்று விட்டு என்னை வந்து பின் சொல்லுன்னு. அவன் வருத்தத்தோடு சென்றான். மத்தேயு நற்செய்தி 19. கவலை, அந்த சொத்தின் மீது உள்ள கவலை, தன்னுடைய பணத்தின் மீது உள்ள கவலை அவனை இயேசுவை பின்பற்ற தடையாக இருந்தது. மூன்றாவது இன்னொரு மனிதனை பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரத்தில் இன்னொரு மனுஷனை பார்க்கலாம். அவரும் அந்த இளைஞனை அழைக்கிறார், என்னை பின்பற்றி வா, உடனே வா அப்படிங்கிறாரு. இல்லை எங்கள் அப்பாவை புதைச்சிட்டு தான் நான் வரணும். கவலைகள், இந்த உலக கவலைகள் நம்மை இந்த இறை வார்த்தை ஊடுருவச் செய்வது இல்லை, அங்கே அது பக்குவப்படுத்தப்படுவது இல்லை. எனவே நாம் மனம் போன போக்கிலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இறுதியாக 4வது நிலம், 4வது விதமான மனிதர்கள், நல்ல நிலம் சொல்கிறார். நல்ல நிலம் பார்க்கின்றோம். தஞ்சாவூர்லாம் வளமான மண், செம்மண், அப்படி உழுதிங்கனாவே அழகு சூப்பராக இருக்குது. எல்லாம் நிலமும் நல்லா இருக்கிறது, விதையும் நல்லா இருக்குது. அப்போ என்ன குறைச்சி உங்களுக்கு? விளைச்சல் அதிகமாகவே இருக்கும். இவர்கள் எந்த மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் ஒருமுகப்பட்டவர்கள், ஒருமுகப்படுத்தப்பட்டவர்கள், பிராக்குகளுக்கு இடம் கொடுக்காதவர்கள், தங்களுடைய புலன்களை ஒருமுகப்படுத்தியவர்கள். இவர்கள் திறந்த மனதோடு இறை வார்த்தையை செவிமடுத்தவர்கள். திறந்த மனம் இருக்கணும் இல்லையா? ஓப்பன் மைண்ட் இருக்கணும். ஓப்பன் மைண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அதுதான் இல்லை. பரிசேர் சதிசேர்கள் இல்லை, ஏற்கனவே முன்சார்பு எண்ணத்தோடு வந்தார்கள். இவன் தானே, இவன் தச்சனின் மகன் தானே, இவன் மரியாளின் மகன் தானே என்ற அந்த முன்சார்பு எண்ணம் அவர்கள் இயேசுடைய வார்த்தைக்கு செவிமடுக்க கூட அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. உணர்ச்சி வசப்படாதவர்கள் இவர்கள். தீர்க்கமான முடிவு எடுத்துவிட்டு அதிலிருந்து பின்வாங்காத மனிதர்கள். கடவுளும் அவரின் வார்த்தைகளையும் இவர்கள் வாழ்வின் மையமாக இருந்திருக்கின்றது. ஏன் இவர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு புனிதரையும் எடுத்து பாருங்க, சவேரியார் எடுத்து பாருங்க, பாதிரியை பியவை எடுத்து பாருங்க. இவருடைய ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அவருடைய வாழ்விலே பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் அதை எப்படி கையாண்டார்கள்? திறந்த மனதோடு தங்களிடம் வந்த பிரச்சனைகளை கடவுளுடைய அருளோடு போராடி அதை வெற்றி பெற்று 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுத்தவர்கள் இவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் கடவுளும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாழ்வின் மையமாக இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உதாரணமாக சொல்லணும்னு சொன்னாக்கா, ஆண்டவர் இயேசு நற்கருணையை பற்றி போதித்த பிறகு அங்கேருந்து நிறைய பேர் நழுவிடுறான் இல்லையா? இது என்ன போதனை, இது மிதமிஞ்சிய போதனையாக இருக்குது, இதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் கேட்பார், நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று. பேதுரு அனைத்து திருத்துதருடைய சார்பாக சொல்வார், யாரிடம் செல்வோம் இறைவா, யாரிடம் செல்வோம்? வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. இந்த மனிதர்கள் தான் 4வது நல்ல நிலம். அவர்களுடைய வாழ்விலும் துன்பம் இருந்தது, துயரம் இருந்தது, கவலைகள் இருந்தது. அவனும் நினைச்சிருக்க மாட்டானா? போட்டை பற்றி நினைச்சிருக்க மாட்டாங்களா? வலையை பற்றி நினைத்திருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சென்றார்கள். முடிவு எடுத்து விட்டார்கள், இயேசுவை பின்பற்றுவோம் என்று சொல்லி. சறுக்கள் இருந்தது, ஆனாலும் மீண்டும் இயேசுவோடு தங்களை ஒட்டி கொண்டார்கள், தங்களோடு உரசி கொண்டார்கள், இயேசுவையே தங்களை பற்றி கொண்டார்கள். எனவே தான் அவர்களால் பலன் தர முடிந்தது. 4 விதமான நிலங்கள். வடியோரம் விழுந்தது, பாறையிலே விழுந்தது, முட்செடிகளிலே விழுந்த விதைகள். நல்ல நிலம். நீங்களும் நானும் எந்த நிலம் என்று சிந்தித்து பார்ப்போம். இறை வார்த்தையிலே எப்பொழுதுமே சோடை கிடையாது. நம்முடைய மனங்கள் ஒருமனப்பட்டிருந்து பக்குவப்பட்டிருந்தால் நிறைய விளைச்சலை ஆண்டவர் எதிர்பார்ப்பது போல நாம் தர முடியும். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் படியாக
அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் உருவாகிய இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவள் வழியாக அனைத்தையும் படைத்தீ அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை பொழுந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயட்டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை வார்த்தையை கேட்கவும் அதில் நம்மை செயல்பட விடவும் ஆண்டவரின் நமக்கு திறந்த மனதை தர அருள் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதியிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன்.
என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கதவுகள் திறக்கட்டும், இறைவன் எழுந்தருள. பாவ விலங்குகள் உடையட்டும், அமைதி அவர் அருள. இதய வீணை உதய ராகம் மீட்டும் நேரம் வந்தது. இறைவன் அருளா இதய தாகம் தனியும் நேரமும் வந்தது. இதய கதவுகள் திறக்கட்டும், இறைவன் எழுந்தருள. பாவ விலங்குகள் உடையட்டும், அமைதி அவர் அருள. விண்ணிலிருந்து விளைந்த விருந்து இதோ, பாவ நோயை போக்கும் மருந்து இதோ. ஒரு தென்றல் போல் மனம் துள்ளாதோ, இறை அன்பில் வேட்கை கொள்ளாதோ. உன்னத தேவன் சந்நிதி இங்கு கூடியிருக்கும் மாந்தரேனம். இதய கதவுகள் திறக்கட்டும், இறைவன் எழுந்தருள. பாவ விலங்குகள் உடையட்டும், அமைதி அவர் அருள. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கத்தின் ஊற்றாகிய ஆண்டவரே, விண்ணக மறை நிழலால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல உதவி புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில்
இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால்குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை தோல்விகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு